அங்கே வாங்க சிம்பிளான ஒரு மணத்தக்காளி கீரை வச்சு முட்டையை வச்சு இப்படி ஒரு பொரியல் பார்க்கலாம் பாருங்க. மணத்தக்காளி கீரை ஒரு 6-7 செடி இருக்குது. 7 செடி பறிச்சு எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை பாருங்க ஒரு 4-5 செடி வச்சு புரிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி புரிஞ்சு வச்சுருக்க பாருங்க. எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சோடனே 4-5 பச்சை மிளகா, அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா கலரி வச்சுக்கோங்க. கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கீரை போடனால மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் தேவையான அளவு உப்பு தூவே போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் பண்ணிடுங்க. இப்போ கீரை எடுத்து கட் பண்ண கீரை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கூட ஒரே நிமிஷத்தில் சீக்கிரம் வணங்கி வந்துடும். அதையும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கீரை நல்லா வணங்கினோடனே நம்ம நாட்டு எக்கு உடச்சி இதில் ஊற்றலாம். ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும் கீரை. அதுக்கு ஒரு நிமிஷம் குக் ஆகணும். அப்படியே சிம்மில் வச்சு குக் ஆகணும். சிம்மில் வச்சு அப்படியே குக் ஆகிட்டு தட்டு போட்டு முடியல வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. வரிசைக்கு குக் ஆகிடும் பாருங்கள். நல்லா கீரை தட்டை போல தண்ணி போட வச்சு நல்லா வணங்கி வந்துச்சு. இப்போ வந்து 5 நாட்டு எக்கு இருக்குது, சின்ன எக்கு. இதில் உடச்சி இதில் ஊற்றலாம். 5 எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. அப்படியே கலரி விட்டுருங்க. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைக்கு இது மாதிரி கொடுக்கலாம். நல்ல வாரத்தில் 2 நாள் கூட கரைச்சா கொடுக்கலாம். ஆனால் இது வாரத்துக்கு ஒரு டைம் தான் அந்த கீரையே சரியில்லை. எங்கள் வீட்டு செடியில் இருக்கிறனால வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். இல்லை லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நல்லா குக் பண்ணணும். இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரைஸ் கூட அப்படியே பண்ணி சாப்பிடலாம். சாம்பார் ரசத்து கூட சைடில் வச்சு சாப்பிடலாம். சும்மா இதில் ரைஸை கூட கரெக்டி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் போடலாம். ஸ்பூனில் போடுறத விட நம்ம பெப்பர் தூள் கையில் எடுத்து நல்லா தூவி விட அவ்வளோ அவ்வளோதாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. மிளகு தூள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலக்கி விட்டாச்சு. கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரையும் இருக்குது. நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்க. திரும்ப செய்யலான்னு தோணும். சிம்பிள் தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். ஓகேங்க பாய். மணத்தக்காளி இப்போ கீரையும் ரெடி. லஞ்சு ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் ரெடி. பாவக்காய் வத்தக்குழம்பு ரெடி. தயிரும் ரெடி. கெட்டி தயிரும் ரெடி. மதியானம் லஞ்சு சூப்பராக இருக்கும். அந்த பாவக்காய் வத்தக்குழம்புக்கு இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சாம்பார் ரைஸ் சும்மா நார்மலாகவே இந்த பொரியல் ரைஸ் போட்டு கலக்கி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. ஓகேங்க பாய். ரைஸ்